ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மந்த்துக்கான அதாவது விண்டர் சீசனுக்கான ஸ்கெடியூல் வந்து இந்த வாரத்தோடய முடிவடையுது. இதுக்கப்புறமா ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல் அதாவது ஸ்ப்ரிங் சீசனுக்கான ஸ்கெடியூலுமே அடுத்த வாரத்தோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைடில் புதுசாக கொண்டு வர போறாங்கன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. ஸோ முக்கியமாக இந்த லிஸ்ட்ல நம்ம ஒன் பீஸ் எல்பாக் ஆர்க்குமே இருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஸோ இதுவுமே தமிழ் டப்பில் கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை தவிர வேற என்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்பில் கொண்டு வர போறாங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமின்னு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 அனிமி கிட்ட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கெடியூலுமே இந்த மார்ச் மந்தோட முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல நிறைய முக்கியமான அனிமி எல்லாமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்க நண்பா. சரி ரொம்ப பேசாம இந்த லிஸ்ட்ல என்னென்ன அனிமி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுல நாம முதலாவது என்ன அனிமி பார்க்க போறோம்னா, நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4ஓட கோர் 3 அதாவது ஃபைனல் கோரை ஏப்ரல் 2 ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சீசன் 4ஓட கோர் 1 கோர் 2 ரிலீஸ் ஆகிக்க ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ற அதே நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கோர் 3யுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏப்ரல் 2ல இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4க்கான கோர் 3யுமே தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம். ஸோ முக்கியமா இந்த அனிமியை நிறைய பேர் பாக்குறதுக்குமே மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முதல் ரிலீஸ் ஆன எல்லா சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே அவைலபிளா இருக்குது. இது தவிர நம்ம சொனிய சேனல்ல கூட இந்த அனிமியை ரீட் அப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சுமாரான டப் தான். ஸோ நீங்க இந்த கிரஞ்சிரோல் டப்பையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து மார்ச் 28 அதாவது இந்த சாட்டர்டே ஏஜென்ட்ஸ் ஆஃப் த 4th சீசன் என்கிற ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் டிராமா அனிமியை நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ முக்கியமா இந்த அனிமியுமே தமிழ் தெலுங்கு டப்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து சேம் டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்களோ அல்லது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா ரிலீஸ் பண்ண போறாங்களா இனிமே தெரியல. ஆனா கண்டிப்பா மார்ச் 28 அதாவது ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் இந்த அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்கு நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சாட்டர்டே இவங்க எப்படி ரிலீஸ் பண்றாங்க இனிமே. ஆனா கண்டிப்பா இந்த அனிமியை தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கப்புறமா ஏப்ரல் 4 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் ஃபேண்டசி அனிமியான டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ராம் என்கிற நியூ அனிமியை தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே நம்ம கிரஞ்சிரோல கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியுமே ஏப்ரல் 4 தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படி இல்லாடி இதுவுமே ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் தமிழ் டப்ல நாமளுமே எதிர்பார்க்கலாம் நண்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமியுமே ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. அடுத்து ஏப்ரல் 6 லயர் கேம் என்கிற அனிமியை ஜாப்பனீஸ்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த அனிமியுமே தமிழ் தெலுங்கு டப்ல கொண்டு வரதான் போறாங்க. ஆனா அது எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நண்பா. சோ கண்டிப்பா இந்த அனிமி மேல எனக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அனிமி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே எதிர்பார்க்கலாம். சோ இதுவுமே ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் அனிமி தான். சோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா இந்த அனிமியுமே எப்படி இருக்க போதுன்னு. சரி, இதுக்கு அடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு லைட் நாவல் இசக்கை ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடி அனிமியான அன் அப்சர்வேஷன் லுக் ஆஃப் மை ஃபியான்சி என்கிற அனிமியை தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே கொண்டு வர போறாங்க நண்பா. சோ இதுவுமே எந்த டேட்ல கொண்டு வர போறாங்கன்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்ல. ஆனா ஏப்ரல் 6 ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் டப்புமே ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்காண்டுமே. சரி, நெக்ஸ்ட் இறந்த சவுத் பவ் என்கிற அனிமியுமே ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே கொண்டு வர போறாங்க. சோ இந்த அனிமியுமே ஏப்ரல் 7 தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அல்லது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தமிழ் டப் கொண்டு வருவாங்களான்னுமே தெரியல. ஆனா கண்டிப்பா தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல எதிர்பார்க்கலாம். சோ முக்கியமா இதுவுமே ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமி மாதிரி தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து ஒரு முக்கியமான அனிமி தான். ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசீரோ அனிமி தான். ஸோ இப்போ இந்த ரீசீரோ அனிமியோட சீசன் 4மே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த அனிமியோட முதலாவது எபிசோட் வந்து ஜாப்பனீஸ்ல ஏப்ரல் 8 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதே டேட்ல தமிழ் தெலுங்கு டப்புமே கொண்டு வருவாங்களான்னுமே தெரியல. அதோட முக்கியமா இந்த அனிமியோட முதல் 3 சீசனுமே இன்னும் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணல. என்னப்பா இது? ஸோ இப்படி இருக்க இந்த அனிமியோட சீசன் 4மே எப்படி இவங்க தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு வந்த அப்டேட் படி இந்த சீசன் 4மே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சிரோல கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்குமே எப்பயோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நாமளுமே சொல்லியிருப்போம். ஆனா அப்படி சொல்லி இன்னுமே இவங்க ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. சோ இப்ப கூட இந்த ஏப்ரல் 8 இந்த அனிமியோட சீசன் 4 ரிலீஸ் ஆகிறதால இந்த ஏப்ரல் 8க்கு முதல் இந்த அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இவங்க இந்த சீசன் 4 ரிலீஸ் பண்றாங்கன்னு. சோ அப்படி இல்லாட்டி இந்த சீசன் 4 ரிலீஸ் ஆகி முடிக்கிறதுக்குள்ள இந்த அனிமியோட முதல் 3 சீசனுக்கான தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட த ரைசிங் ஷீல்ட் ஆஃப் ஹீரோ என்கிற அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல ஒரே நாள்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த அனிமிக்குமே கொண்டு வரதுக்குமே சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு.
சரி, அடுத்து ஏப்ரல் 9 மேரேஜ் டோக்ஸின் என்ற அனிமியுமே நம்ம கிரஞ்சிரோ சைட்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த அனிமியுமே ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ண போறாங்களா அல்லது ஒரு 2-3 வீக்ஸ் அப்புறமா தமிழ் டப் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. ஸோ இந்த அனிமியுமே ஒரு ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் அனிமி தான். சரி, அடுத்து இதே ஏப்ரல் 9 த வாரியர் பிரின்சஸ் அண்ட் த பார்பரிக் கிங் என்கிற ஒரு டார்க் ஃபேண்டசி ரொமான்ஸ் அனிமியுமே நம்ம கிரஞ்சிரோ சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே நம்ம கிரஞ்சிரோ சைட்ல எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து ஏப்ரல் 12 விஸ்டோரியா வேண்டன் ஸ்வாட் என்ற அனிமியோட சீசன் 2மே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. இந்த அனிமியோட சீசன் 1மே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் ஃபேண்டசி ஆக்ஷன் அனிமி தான். சரி, இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு இசக்காய் டைப் அனிமியான தட் டைம் ஐ கோட் ரெயின்கார்னேட் ஆஸ் எ சிலை அனிமியோட சீசன் 4மே ஏப்ரல் 3 நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல எதிர்பார்க்கலாம். ஆனா அதுவுமே என்ன டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல ஒரு சில அனிமியை சேம் டேட்ல, அதாவது ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மிச்ச அனிமி ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா தான் கொண்டு வருவாங்க நண்பா. சரி, கடைசியா நம்ம ஒன் பீஸ் அனிமியோட எல்பாக் ஆர்க்குமே இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே நம்ம கிரஞ்சிரோ சைட்ல கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட்டுமே வந்திருக்குது. சோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நண்பா. ஆனா வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்குமே இல்ல. ஏன்னா நம்ம கிரஞ்சிரோலுமே இந்த மாதிரி நியூ அனிமியை தமிழ் டப்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்றதுக்கு ஒன் பீஸ் மாதிரி ஒரு பாப்புலரான அனிமியை ரிலீஸ் பண்ணா இன்னுமே அவங்களுக்கு ரீச் கிடைக்கும்ன்றதால இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வரலாம் நண்பா. சோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது உண்மையா இல்லையான்றது. சோ அப்படி கொண்டு வந்தாலுமே அது எப்படி இருக்கும்னுமே தெரியல. ஏன்னா இந்த ஒன் பீஸ் அனிமில கிட்டத்தட்ட ஒரு 1100 எபிசோடுக்கு மேலேயே இருக்குது. சோ அதெல்லாமே டப் பண்ணாம இப்போ இதுவுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணா ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் டப்ல பாக்குறவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ இந்த 1100 எபிசோடுமே டப் பண்ணுறதுமே ஒரு கஷ்டமான வேலை தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ இவ்வளோ தான் இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல இப்போதைக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இதை தவிர இன்னும் 2-3 அனிமியுமே கொண்டு வரதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரஞ்சிரோல் சைடில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறைய அனிமியை தமிழ் டப்ல கொண்டு வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பைரசி வழியை பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கிரஞ்சிரோலுக்குமே எப்பயாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்றுமே முடிஞ்சா பண்ணுங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா.